திராவிட முன்னேற்ற கழகம் தாவேக்கா இல்லாத ஒரு அணியை உருவாக்கி விடுதலை சிறுத்தைகள் கட்சி திரு தொல் திருமாவளவனை முதலமைச்சர் ஆக்கலாங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. அதுக்கு இபிஎஸ் வேண்டான்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கு. அதற்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாரா? திமுக அதிமுக ஆதரவோடு முதலமைச்சராக விருப்பம் இல்லை. நடந்தது உண்மைனா என்ன நடக்குது, எவ்வளவு தூரம் போகுதுன்னு தலைவர் வந்து அதை கண்காணிச்சுட்டு இருந்தார். கண்காணிச்சுட்டு இருந்தாங்களா இல்லை பொறுத்து இருந்தாங்களா? இல்லை. ஏன் அப்படின்னா மக்களால் ஒரு காலகட்டத்தை அந்த வாய்ப்பு கொடுத்தா நம்ம வந்து அந்த பதவி நோக்கி நகருவோம் அப்படின்ற அந்த தொலைநோக்கு பார்வை இருக்கக்கூடிய ஒரு தலைவர் இன்றைக்கு தாவேக்காக்கு ஒரு அதிக இடங்கள் கிடைச்சிருக்கு, மூன்றாவது ஒருத்தர் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யாரோ பேசுனாங்க அப்படின்னு நம்ம தகவல் வரும்போது அதுக்கு எப்படி உடன்படுவார்? உடன்படலைங்கிற அந்த வெற்றி காரணமாக தான் கிட்டத்தட்ட 100 வருடங்கள் ஆனாலும் தலித் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் தமிழ்நாட்டை ஆள முடியாது அப்படிங்கிற ஒரு அறிக்கையை விடுறாரு. அப்படிங்கிறப்ப ஒரு மன வெறுப்பு தானே இருக்கு. ஆட்சி அதிகாரத்துக்கு யார் போவா அப்படிங்கிற முடிவு இருக்கிற இடத்துல விடுதலை சிறுத்தைகள் கட்சி. ஆமாம், இதுவும் எங்களுக்கு கிடைச்ச ஒரு மாபெரும் வெற்றி. மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் மீது நிறைய விமர்சனம், சினிமாலேருந்து வர்றாரு, அவருக்குலாம் என்ன தெரியும், நம்ம நிறைய விமர்சனம் வச்சுருக்கோம். இன்னும் அவருக்கு நிறைய வந்து டீமெரிட்லாம் இருக்கும். அப்போ நினச்சிங்களா சார் நம்மளும் அவங்களோட தான் ஜாயின் பண்ண போகிறோம்? விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட சட்டமன்ற குழு தலைவர் திரு வன்னியரசு அவர்கள் கிட்டத்தட்ட பக்கமாக ஒரு 10 பக்கத்துக்கு மேலே மெயினாக வலியுறுத்துறதுக்கு ஒரு 8வது பாயிண்ட்ல இந்த பண்டித் அவர்களை நியமிக்க நம்பக்கூடாது அப்படின்னு சொல்றது ஸ்ட்ரெயிட்டாக நம்ம சொல்லிட்டோம்னா இவ்வளோ பாயிண்ட் இருக்காது. அப்படிங்கிறப்ப முதல்ல எல்லாத்தையும் ஆரம்பித்து வரிசையாக மதுக்கடை அது இதுன்னு சொல்லிட்டு 8வது பாயிண்டாக இதை சொல்லியும் சொல்லாமலும் சொல்லி அப்படிங்கிற மாதிரி அந்த சட்டசபைக்குள்ளே எந்த காலகட்டங்களில் எப்படி பேசணும், என்ன பேசணும், எந்த கோரிக்கை முன்வைக்கணும், 0 ஹவர்னுவாங்க, மானிய கோரிக்கைன்னுவாங்க, அதெல்லாம் நமக்கு இல்லை. அதுக்கான ஆதரவு பேசலான்னு பேரவைத் தலைவர் சொல்லியிருக்காரு. இருந்தாலும் பேரவைத் தலைவர் நிப்பாட்டு பக்கத்தில் இருக்கிற காங்கிரஸ் சட்டமன்ற தலைவர் இருக்காரு, அவரு போதுன்றாங்க. இருந்தாலும் நான் வாசிக்காமல் விட மாட்டேன் அப்படிங்கிறப்ப அது எப்படி? ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கட்சியோட கோரிக்கை சொல்லணும்னு வச்சு பேசுவார். கொள்கை சார்ந்து எங்களுடைய நிலைப்பாட்டை பேசுறதுக்காக பேசியிருக்காங்க. ஆனால் இது போய் வந்து ஒரு சட்டத்திற்கு புறமான ஒரு செயலாக நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகே சார். இப்போ இனி போக போக அவர் அதை மாற்றிக்கிறார். ஓகே சார். பர்சனல் செக்யூரிட்டி இந்த திரு பண்டித் அவர்களை நியமிச்சது எந்த அளவுக்கு தவறாகும்? எதற்காக ஒருத்தவங்க எதிர்கட்சியெல்லாம் கொந்தளிக்கணும்? ரொம்ப ஒரு க்ளோஸான ஒரு நட்பு தான் அந்த பண்டிட்டுக்கும் விஜய் அவங்க பண்ணிட்டு கட்சியோட சேர்ந்துறவங்களா இருக்காரு. இதில் போடலாம் அப்படின்னு தெரிஞ்சு போட்ட பிறகு இன்றைக்கு ஒரு எதிர்ப்பு வந்த பிறகு அவர் மாற்றிடுறாரு. இப்போ இருக்கிற முதல்வர் அப்போ நம்ம ஒரு கோரிக்கையை சொன்னால் அதை கேட்டு திரும்ப அதை ஆராய்ந்து ஒரு நல்ல முடிவு எடுக்கிறாருன்னு வச்சுக்கலாமா? அந்த நம்பிக்கை இருக்கு. இப்போ அவர் வந்து ஏன் சார் இதுக்கு முன்னாடி வேங்கவேல் பிரச்சனை இல்லை? இப்போ நம்ம சொன்னா தமிழ்நாட்டில் ஒரு பல கூட்டணிகளோட ஆட்சி அமைச்சிருக்கீங்க. அப்படிங்கிறப்ப அந்த டைம்ல ஏன் இல்லை? சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. JNN Institute of Engineering, Chennai. Join CSE AINML, Cybersecurity, MBA and more. TNEA Counseling Code 1126. ஐஸ்வரி கே கணேஷ் வழங்கும் விக்னேஷ் ராஜா இயக்கத்தில் தனுஷ் நடிக்கும் கர வெற்றி நடை போடுகிறது. வணக்கம் சார். வணக்கம். சட்டப்பேரவை தேர்தல் பரபரப்பாக முடிவடைஞ்சிருக்கு. அதில் தமிழக வெற்றி கழகம் ஓரளவு மெஜாரிட்டியான சீட்டை வாங்கி உள்ளே போயிருக்காங்க. இருந்தாலும் தனி பெரும்பான்மை இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கூட்டணி கட்சி ஆதரவோடு போயிருக்காங்க. இன்றைக்கி ஃப்ளோர் டெஸ்ட் நடந்துச்சு சார். இன்றைக்கி சட்டமன்ற நிகழ்வை எப்படி பார்க்குறீங்க? விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் 2 எம்எல்ஏக்கள் ஆதரவோடு தமிழக வெற்றி கழகம் தன்னுடைய இருப்பை உறுதி செய்து கொண்டு விட்டது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். இல்லை சார், இப்போ திமுக கூட்டணியில் அங்கே வச்சிங்க, அவங்க கூட நின்று தான் நம்ம வின் பண்ணியிருக்கோம். அப்படிங்கிறப்ப கிட்டத்தட்ட 8 சீட்டில் 2 சீட்டு வின் பண்ணியிருக்கீங்க. அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக அந்த கூட்டணி கட்சி தலைவர்கிட்ட ஆலோசிக்காமல் இந்த முடிவை எடுத்திருக்க முடியாது. அப்படிங்கிறப்ப இது ஆலோசித்தப்ப என்ன சொன்னாங்க? எப்படி? நாங்கள் ஏற்கனவே திமுக அணியில் பயணித்தாலும் இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒரு மாற்றத்தை நோக்கி மக்கள் வந்து வாக்களிச்சிருக்காங்க. எந்த அடிப்படையில் வாக்களித்தார்கள் அப்படின்றதெல்லாம் நம்ம இந்த இடத்துல ஆய்வு பண்ணால் அது ஒரு நீண்ட நெடிய ஒரு பயணமாக இருக்கும். ஆனால் மக்கள் வாக்களிச்சிட்டாங்க. ஒரு மாற்றத்தை நோக்கி 108 இடங்கள் வந்து வெற்றி பெற்ற பிறகு ஆட்சி அமைப்பதற்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் 118 இடங்கள் வேணும். அவங்க வந்து அதிமுகட்ட போய் அவங்க ஆதரவு கேட்கல, அந்த பக்கம் போயிட்டு பாட்டாளி மக்கள் கட்சிகிட்ட ஆதரவு கேட்கல, ஒரு உறுப்பினராக இருக்கக்கூடிய பாஜகட்டையும் ஆதரவு கேட்கல, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் அவங்க ஆதரவு கேட்கல. விஜய் தரப்பில்
யார்கிட்ட ஆதரவு கேட்குறாங்க அப்படின்னா, ஏற்கனவே மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் பயணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ், 2 இடதுசாரி கட்சிகள்கிட்ட ஆதரவு கேட்குறாங்க. அதில் தேர்தலுக்கு முன்பே காங்கிரஸுக்கும் தாவேகாக்கும் ஒரு கூட்டணி வைக்கலாம் அப்படின்ற அந்த முயற்சிகள்லாம் எடுக்கப்பட்டு கடைசி நேரத்தில் அது கைவிடப்பட்டது. அப்போ அந்த மனநிலையோடு இருந்தவங்க தேர்தலுக்கு முன்னாடி கொஞ்சம் சீக்கிரம் போய் அங்கே சேரக்கூடிய ஒரு வாய்ப்பாக அதை கருதி போயிட்டாங்க. அப்போ இந்தியா கூட்டணியில் இருந்த நீடித்த தமிழ்நாட்டில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் நீடித்த இந்த அணிகளில் இருந்து காங்கிரஸ் அங்கே போன உடனே இப்போ அடுத்து எங்களுடைய ஆதரவை கேட்குறாங்க. விசிகாட்டையும் 2 இடதுசாரி கேட்கும்போது நாங்களும் வந்து கொடுக்கக்கூடிய அந்த இடத்த நோக்கி தான் நாங்கள் நகர வேண்டியது இருக்குது. ஏன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து இப்போ அவர் வந்து அந்த அதிமுக அணியில் என்டிஏ கூட்டணியிலேருந்து ஆதரவு கேட்கல, அங்கே டோரை க்ளோஸ் பண்ணிட்டார். அவர் வந்து இந்த அணியிலேருந்து ஆதரவு கேட்குறாரு. இப்போ நாம் இல்லை அப்படின்னா, ஒருவேளை ஏன்னா 10ஆம் தேதி கெடு அன்று அந்த 9ஆம் தேதி நாங்கள் ஆதரவு கொடுக்கல அப்படின்னா ஆளுநர் ஆட்சி இங்கே நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கும். கவர்னர் ஆட்சி வந்து 9ஆம் தேதியுமே லேட்டாக தான் கொடுக்குறீங்க, அதுக்கு என்ன இல்லை காரணம்? அது சொல்லி முடியும், அது நான் அடுத்து வர்றேன். இப்போ கவர்னர் ஆட்சி அப்படின்னாலே அது வந்து ஏறக்குறைய ஒரு பாஜக ஆட்சி தான். அடுத்து வந்து இவங்க வந்து விடுதலை சிறுத்தைகள் வந்து ஆதரவு கொடுக்கல அப்படின்ற மாதிரி ஒரு பழிச்சொல்லுக்கு ஆளாகக்கூடிய ஒரு சூழல் வந்துடும். அப்போ தமிழ்நாடு மக்கள் இன்றைக்கு அவருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அது வந்து அறுதி பெரும்பான்மை கிடைக்கல, ஆட்சி அமைப்பதற்கு நம்முடைய வாய்ப்பை கேட்குறாரு. இது எல்லாமே தமிழ்நாட்டு மக்கள் பார்த்துட்ருக்காங்க. ஆமாம், பார்த்துட்ருக்காங்க, பரபரப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. அந்த மே 4ஆம் தேதிக்கு பிறகு தொடர்ந்து ஒரு வார காலம் வந்து விடுதலை சிறுத்தைகள் நிலைப்பாடு என்ன, ஆதரவு கடிதம் கொடுத்துருக்காங்க, வருவாங்களா மாட்டாங்களா, 2 இடதுசாரி கம்யூனிஸ்ட் கட்சிகள் கொடுத்துட்டாங்க, காங்கிரஸ் கொடுத்துட்டாங்க, அப்போ விசிகாவுடைய நிலைப்பாடு என்னன்னு தொடர்ந்து வந்து அந்த ஒரு பரபரப்புக்குள்ளேயே வந்து தமிழ்நாடு இருக்குது. விடுதலை சிறுத்தைகள் ஒரு பேசு பொருளாகிடுச்சு. கண்டிப்பாக திருமாவளவன் என்ன பண்ண போகிறார் அப்படின்ற மாதிரியான தமிழ்நாடு முழுவதும் ஒரு பேசு பொருளாக வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்கள்ட்ட இருந்து அந்த ஒரு பார்வை உருவாயிடுச்சு. தமிழ்நாட்டில் யார் ஆட்சி அமைப்பார் அப்படின்ற முன்னாடியே ஆதரவு நிலைப்பாட்டில் தானே இருந்தீங்க, எதுக்காக அந்த பரபரப்பு சூழல் ஏற்பட்டது? இல்லை, இப்போ நாங்கள் என்ன அப்படின்னா, நாங்கள் ஒரு ஸ்டாண்ட் எடுத்தோம். விடுதலை சிறுத்தைகளுடைய நிலைப்பாடு அப்படின்னா 2 கம்யூனிஸ்ட் கட்சியோட சேர்ந்து பயணிப்பது. இப்போ ஒரு முடிவு எடுக்கிறது பொலிட்டிக்கலாக ஒரு ஸ்டாண்ட் எடுக்கும்போது கம்யூனிஸ்ட் கட்சிகளோட ட்ராவல் பண்ணுறது வந்து ரொம்ப சேஃபாக இருக்கும், ஒரு இமேஜ் வந்து பாதுகாக்கப்படும். ஏன்னா கொள்கை அடிப்படையில் 2 பேருக்கும் ஒத்த கருத்து இருக்குது, ஒரு பாண்டிங் இருக்குது. அப்போ இதை மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து கம்யூனிஸ்டோட வந்து பயணிப்போன்ற ஒரு ஸ்டாண்ட் எடுத்தார் தலைவர். அப்போ அதன் அடிப்படையில் தான் வந்து 2 இடதுசாரி கட்சிகளும் ஆதரவு கேட்ட உடனே அந்த கட்சியில் இருக்கக்கூடிய அவங்க கட்சியில் மாநில குழுலாம் கூடி பேசி முடிச்சுட்டு கொடுத்துட்டாங்க. 8ஆம் தேதி ஆதரவு கொடுத்துட்டாங்க. இப்போ 9ஆம் தேதி நாங்கள் வந்து 8ஆம் தேதி இரவு தான் வந்து மாலை வரைக்கும் இரவு வரைக்கும் எங்களுடைய உயர்நிலைக்குழு கூட்டம் நடந்துகிட்ருக்கு. ஏன்னா எங்கள் கட்சியில் எப்போயுமே விடுதலை சிறுத்தை கட்சி ஒரு டெமோக்ராட்டிக் மெத்தடெலாம் இயங்குது, ஒரு ஜனநாயக முறைப்படி. இங்கே வந்து மாநில பொறுப்பாளர்கள் வந்து ஒரு 30-35க்கு மேற்பட்டவர்கள் இருக்காங்க. ஆமாம், அவங்கள எல்லாமே நாங்கள் எப்போயுமே வந்து ஒரு ஃபிசிக்கல் கான்டாக்டில் இருப்போம், உயர்நிலைக்குழு கூட்டத்துக்கு கூட்டி பேசுவோம். பட் அன்றைக்கி வந்து அவசரனால எல்லாத்தையும் கூப்பிடாம நம்ம ஜூம் மீட்டிங்கில் நடத்தினோம், இடைவெளி கூட்டத்தில். அப்போ கருத்துக்கள் வந்து முன்ன பின்ன வரும். ஒரு சிலர் வந்து வேணாம் நம்ம வந்து திமுகவில் நீடிப்போம், பல பேர் இல்லை நம்ம அங்கே போவோம், ஒரு மாற்றம் நடக்கும் அப்படின்ற மாதிரி வந்து மெரிட் டிமெரிட் சம்மந்தமாக சாதக பாதகம், விசிகாவுக்கு நன்மையா தீமையா, நம்ம தமிழ்நாட்டில் நம்மளுடைய பங்களிப்பு என்ன, மக்கள் நம்மளை பார்த்துட்டு இருக்காங்க, இப்போ எதுலேருந்து முடிவு எடுக்கிறது, இப்படிலாம் வந்து கட்சிக்குள்ளே நம்ம அலசி ஆராய வேண்டிய தேவை இருக்குது. அப்படி எடுக்கும்போது தான் அப்போ அந்த குழுவில் வந்து ஒரு முடிவு எடுக்கக்கூடிய அதிகாரத்தை எங்கள் தலைவருக்கு கொடுக்குறோம். எங்கள் தலைவர் உயர்நிலைக்குழு கூட்டத்தில் பெரும்பாலான கட்சி முன்னணி பொறுப்பாளர்கள் எந்த கருத்தை வலியுறுத்தினார்களோ அந்த கருத்தை அதிகாரப்பூர்வமாக 9ஆம் தேதி அறிவித்தார். அன்று காலை வரைக்கும் கூட அந்த ஒரு கட்சிக்குள்ளே ஒரு டிஸ்கஷன் இருந்தது. மாலையில் நம்ம அறிவிச்சிட்டோம். சேஃபாக வந்து அவங்க ஆட்சி அமைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துட்டோம். அதில் ஒன்றும் பெருசாக வந்து உள்நோக்கம் எதுவுமே கிடையாது. உள்நோக்கம் இல்லைங்கிறத நீங்கள் சொன்னாலுமே மக்களோ கிட்டத்தட்ட நம்ம சோசியல் மீடியாவிலையோ பார்க்குறோம், 8ஆம் தேதியே நீங்கள் கிட்டத்தட்ட நிலைப்பாடு அறிவிச்சிட்டிங்க. ஆனால் 9ஆம் தேதி வரைக்கும் 6ஆம் தேதி வரைக்கும் தள்ளி போவதற்கான காரணம்
திராவிட முன்னேற்ற கழகம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திரு தொல் திருமாவளவன் அவர்களை கண்டிப்பாக முதலமைச்சர் ஆக்கலாம் அப்படிங்கிற கூட்டணி தாவைக்கா இல்லாத ஒரு அணியை உருவாக்கி விடுதலை சிறுத்தைகள் கட்சி திரு தொல் திருமாவளவன் முதலமைச்சர் ஆக்கலாங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. அதுக்கு இபிஎஸ் வேண்டான்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கு. அதற்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாரா? இல்லை அது இப்போ இங்கே பாருங்கள், ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க. விடுதலை சிறுத்தைகள்கிட்ட இருக்கிறது 2 எம்எல்ஏக்கள் தான், 2 சட்டமன்ற உறுப்பினர் தான். எங்கள் தலைவருக்கு இந்த 2 சட்டமன்ற உறுப்பினர்களை வச்சுக்கிட்டு திமுக அதிமுக ஆதரவோடு முதலமைச்சர் ஆகிறதுக்கு விருப்பம் இல்லை. நடந்தது உண்மைனா கூட்டணி பேச்சு? அது அவரே சொல்கிறாரு, எனக்கும் தகவல் கிடைத்ததுன்னு தான் தலைவர் சொல்லியிருக்காரு. இப்போ நாங்களும் கேள்விப்பட்டோம். என்னென்ன யார் யார் எப்படி பேசினா நமக்கு தெரியாது. ஆனால் இன்றைக்கு வந்து திரு எடப்பாடியார் கொடுக்குற வாக்குமூலம், அங்கிட்டு சிவி சண்முகம் பேசுகிறது, இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பேச்சுவார்த்தை நடந்திருக்குது. அது எங்கள் தலைவரை வச்சுக்கிட்டு பேசலை. இப்போ அவர் என்ன சொல்கிறேன்னா, எனக்கு தகவல் கிடைச்சது அப்படின்றாரு. ஏன்னா அவங்க ஏன்னா இப்போ திமுக அண்ணா திமுக ஒன்று சேருவதற்கு வாய்ப்பே கிடையாது. எதிர் நிலையில் இருந்து தான் அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் தமிழக வெற்றி கழகம் ஆட்சியமைக்க கூடாது என்கின்ற அந்த ஒற்றை காரணத்திற்காக திமுகவோ அதிமுகவோ அல்லது விசிகாவையோ முன்னிறுத்தி ஒரு புதிய ஒரு அரசை உருவாக்குறதுக்கான முயற்சிகள் நடந்ததாக நம்ம கேள்விப்படுறோம். இது என்ன நடக்குது, எவ்வளோ தூரம் போகுதுன்னு தலைவர் வந்து அதை கண்காணிச்சுட்டு இருந்தாங்களா இல்லை பொறுத்து இருந்தாங்களா? இல்லை. ஏன் அப்படின்னா அவர் நல்லா தெரியும், பாரதிய ஜனதா வந்து எங்கள் தலைவர் வந்து முதலமைச்சர் ஆக்குறோம், உத்தரப்பிரதேசத்தில் மாயாவதியை 3 முறை நாங்கள் முதல் முறையாக வந்து கூட்டு சேர்ந்து முதலமைச்சர் ஆக்கி விட்டோம். தமிழ்நாட்டில் திருமாவளவன் அவர்களே உங்கள் மேலே நல்லா இமேஜ் இருக்குது, நீங்கள் வந்து ஒரு பெரும்பான்மை மக்களுக்கான தலைவராக இருக்கிறீங்க, ஒரு க்ளீன் ஹேண்டு, நீங்கள் சொன்னீங்கன்னா விசிக பாஜக ஒன்று சேர்ந்து நம்ம வந்து உங்களுக்கு என்ன வேணாலும் பண்ணுறோம், உங்களை வெற்றி பெற வைக்கிறோம், சிஎம் ஆக்குறோம்னு ஆசை வார்த்தை காட்டினாங்க. இதெல்லாம் 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்தது. அப்பயே அவர் ஒத்துக்கிறல. ஏங்க ஒரு தொலைநோக்கு பார்வையோடு பயணம் பண்ணக்கூடியவர், கொள்கை கோட்பாட்டோடு சேர்ந்து பயணிக்கக்கூடியவர், அந்த எண்ணத்தில் இருக்கக்கூடியவர், மக்களை வந்து அரசியல்படுத்தி அந்நியப்படுத்தி மக்களால் ஒரு காலகட்டத்தில் அந்த வாய்ப்பு கொடுத்தா நம்ம வந்து அந்த பதவி நோக்கி நகருவோம் அப்படின்ற அந்த தொலைநோக்கு பார்வையில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர் இன்றைக்கு தாவேக்காக்கு ஒரு அதிக இடங்கள் கிடச்சிருக்கு, 3வது ஒருத்தர் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யாரோ பேசுனாங்க அப்படின்னு நம்ம தகவல் வரும்போது அதுக்கு எப்படி உடன்படுவார்? உடன்படலைங்கிற அந்த வெக்ஸு காரணமாக தான் கிட்டத்தட்ட 100 வருடங்கள் ஆனாலும் தலித் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் தமிழ்நாட்டை ஆள முடியாது அப்படிங்கிற ஒரு அறிக்கையை விடுறாரு. அப்படிங்கிறப்ப ஒரு மன வெறுப்பு தானே இருக்கு. அந்த மன வெறுப்பு இருக்கு. என்ன அப்படின்னா, இதுக்கு நான் கொஞ்சம் விரிவாக சொல்லிடுறேன். நீங்கள் இன்னும் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் தமிழ்நாட்டில் ஒரு தலித்தை வந்து முதல்வராக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லைன்னு சொல்கிறாரு. இதில் எங்கே இருந்தது வார்த்தை எப்படி சொல்கிறாருன்னா, இப்போ பஞ்சாபில் ஒரு தலித் முதலமைச்சராக வந்திருக்காங்க, உத்தரப்பிரதேசம், பீகார், ஆந்திரா போன்ற மாநிலங்களெல்லாம் வந்து அங்கே காங்கிரஸ் கட்சி, நேஷனல் பார்ட்டிஸ்லாம் வந்து நீங்கள் எதிர்த்த பாஜக கட்சியிலையும் தலித் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் முதலமைச்சராக இருக்காங்க, உருவாக்கியிருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டில் வந்து ஏன் அப்படி உருவாகலை அப்படின்னா, தமிழ்நாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு பேக்வர்டு கிளாஸ், ஒரு குறிப்பாக ஒரு எம்பிசி மக்களுக்கான ஒரு கட்சின்னு வச்சுக்கலேன். எம்பிசி மக்களில் ஒரு சமூகம் யாருன்னா வன்னியர் சமூக மக்களுக்கான ஒரு கட்சி. இவங்க சாதி சங்கத்தை உருவாக்கி அதை வந்து அரசியல் கட்சியாக மாற்றி அதில் வந்து ஒரு சக்ஸஸ் கொடுத்துட்டாங்க, வெற்றி பெற்றாலும் அதில் ஒரு பொதுச் செயலாளராக ஒரு தலித் தானே இருக்காங்க. அதை தான் நான் சொல்ல வரேன். இல்லை ஜாதி கட்சின்னு நம்ம அப்படி இல்லை அதுக்கு உங்களுக்கு ஒரு விரிவான ஏன் இப்போ இந்த கேள்விக்கும் நான் சொல்லக்கூடிய பதிலுக்கு கனெக்டிவிட்டி இருக்குது, தொடர்பு இருக்குது. அதனால் சொல்ல வரேன். இப்போ இதை பார்த்துட்டு இந்தியா முழுமைக்கும் இந்த பேக்வேர்டு கிளாஸ் இருக்காங்க இல்லையா, பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்களாம் அந்தந்த கட்சி சார்பாக வந்து எம்பவர் ஆனாங்க. நிறைய அவங்க இந்த கட்சியை வந்து வளர்த்தெடுக்கக்கூடிய வாய்ப்பு கிடச்சிது. இப்போ காங்கிரஸில் வந்து வெளியேறினவங்களாம் புது கட்சி, மாநில கட்சியை உருவாக்குனாங்க. மாயாவதி உத்தரப்பிரதேசத்தில் முதலமைச்சராக வந்த பிறகு இந்தியா முழுமைக்கும் இருக்கக்கூடிய பேக்வர்டு கிளாஸ் லீடர்ஸ், பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த தலைவர்கள் மத்தியில் ஒரு அவேர்னஸ் வருது, ஒரு பதற்றம் வருது. ஊப்பியில் ஒரு தலித் பெண் வந்து சிஎம் ஆகிட்டா, அப்போ அந்த தாக்கம் இந்தியா முழுமைக்கும் உருவாகுது, எல்லா ஸ்டேட்லையும் உருவாகுது. எல்லா ஸ்டேட்லையும் இருக்கக்கூடிய தலித் லீடர்ஸ் மத்தியில், தலித் மக்களுக்காக போராடக்கூடிய அந்தந்த தலைவர்களுக்கு அந்த ஒரு எண்ணம் வருது, நம்மளும் வந்து இங்கே ஆட்சி அதிகாரத்தை பிடிப்போம், அதை நோக்கி நகர்வணும் வரும்போது அப்போ எல்லா இடங்களுமே வந்து இந்த பேக்வர்டு கிளாஸ் மத்தியில் ஒரு அவேர்னஸ் வருது. அப்படி தான் தமிழ்நாட்டில் உங்களுக்கு வந்து இங்கே பிற மாநிலங்களை ஒப்பிடும்போது
தமிழ்நாட்டில் பிற்படுத்தப்பட்ட மக்கள் மத்தியில் ஒரு அதாவது ஒரு பொலிட்டிக்கல் அந்த எம்பவரிங் சொல்கிறோம் இல்லையா, அரசியல் ரீதியாக அப்படி ரொம்ப ஸ்ட்ராங்காக அப்படி வளர்ந்ததில் தமிழ்நாடு வந்து முதன்மையான ஒரு மாநிலம் சொல்லலாம். ஏன் அப்படின்னா இங்கே திமுக அதிமுக போன்ற கட்சிகளில் காலங்காலமாக சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர், மாநில அமைச்சர், ஒன்றிய அரசின் அமைச்சர், ஊராட்சி மன்ற தலைவர், மேயர், ஒன்றிய கவுன்சிலரு, மாவட்ட பஞ்சாயத்து தலைவர், இப்படி எல்லா அரசியல் அதிகாரமும் உள்ள பதவிகளில் காலங்காலமாக திமுகவும் அதிமுகவை சேர்ந்த பேக்வர்டு கிளாஸ் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க தான் அந்த அரசியல் அதிகாரத்தை நுகர்ந்துட்டு இருக்காங்க. அப்போ உங்களுக்கு அரசியலாக வந்து இங்கே இருக்கக்கூடிய அதாவது தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கு எம்பிசி பிசின்னு சொல்லலாம். இந்த பட்டியலுக்குள்ளே இருக்கவங்க எல்லாமே வந்து ஒரு அரசியல் அதிகாரத்தை ரொம்ப அந்த நுகரக்கூடிய அந்த இடத்துல இருந்து ரொம்ப வலிமையாக இருக்கிறாங்க. பிற மாநிலங்களை ஒப்பிடும்போது தமிழ்நாடு அது வலிமையாக இருக்குது. அப்போ இவங்க என்னென்னா அரசியல் அதிகாரத்தை தொடர்ந்து தக்க வச்சுக்கிறனால தான் இங்கே வந்து ஒரு எவ்வளோதான் அறிவு இருந்தாலும், ஆற்றல் இருந்தாலும், திறமை இருந்தாலும், தியாகம் செய்தாலும் தலைவர் எழுச்சி தமிழர் போன்ற ஆட்கள் வந்து அந்த முதலமைச்சர் இருக்கையை நோக்கி நகர முடியாத ஒரு வலை பின்னப்பட்டிருக்குது. உங்களுக்கு வடக்காது கிடையாது. வடக்க பார்த்தீங்கன்னா தேசிய கட்சி இருந்தது, அப்புறம் மாநில கட்சிகள்லாம் இப்போ தான் புதுசாக தொடங்கி வந்து அங்கங்கே ஆண்டுட்ருக்காங்க. அப்போ பொலிட்டிக்கலாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பேக்வர்டு கிளாஸ், எம்பிசி பிசி போன்ற சமூகத்தை சேர்ந்தவர் மிகப்பெரிய அளவில் ஒரு அவேர்னஸ், அவங்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு, அந்த கிடைச்ச அதிகாரத்தை தக்க வச்சுக்கொள்ள ஒரு வாய்ப்பு தொடர்ந்து கிடைக்குது. திமுக கட்சியில் நீண்ட காலமாக இருக்கிறவங்க அவங்க தான் மாறி ஆண்டு இருந்தாங்க. அப்போ இந்த வாய்ப்புகளை தக்க வச்சுக்கிறதுக்காக அவங்க என்ன அரசியல் இப்படியெல்லாம் கையறனால எங்களை போன்ற ஆட்கள் அந்த இடத்த நோக்கி நகர்றதுல ஒரு தடங்கள் இருந்தது. இதைத்தான் எங்கள் தலைவர் உணர்ந்து இன்னும் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் தமிழ்நாட்டில் ஒரு தலித் முதலமைச்சர் ஆக முடியல அப்படின்னு ஒரு வேதனையை வந்து வெளிக்காட்டுறாரு. இதுக்கு இவ்வளோ பேக்ரவுண்டில் சொல்லணும், நம்ம மேலோட்டமாக சொல்ல முடியாது. இதுக்கு இவ்வளோ பின்னணி இருக்குது. அது ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பாமக ஒரு சாதி சங்கத்தை வந்து அரசியல் கட்சியாக மாற்றி அதை வந்து சக்ஸஸாக கொண்டு போயிட்டாங்களே, ஒரு வெற்றி பெற்ற கட்சியாக அது உருமாறிடுச்சு. இது மாதிரி வந்து ஒப்பிடலாம். இப்போ ஆட்சி அதிகாரத்துக்குள்ளே போகலங்கிற அப்படிங்கிறது இருந்தாலும் ஆட்சி அதிகாரத்துக்கு யார் போவா அப்படிங்கிற முடிவு இருக்கிற இடத்துல விடுதலை சிறுத்தைகள் கட்சி. ஆமாம், இது எங்களுக்கு கிடைச்ச ஒரு மாபெரும் வெற்றி. ஏன்னா இந்த தேர்தல் முறை திராவிடர் முன்னேற்ற கழகம் திமுக ஆட்சி அமைச்சதில் விடுதலை சிறுத்தைகள் பங்கு தான் மகத்தான பங்கு. ஏன்னா அது வந்து மாண்புமிகு முதலமைச்சராக இருந்த மரியாதைக்குரிய மு.க. ஸ்டாலின் அவர்களே எங்கள் தலைவருடைய பிறந்தநாள் விழாவுக்கு 60வது மணி விழாவில் வந்து நேரடியாக சொன்னார், ஏன்னா வந்து இந்த முதலமைச்சர் நாற்காலியில் அமர வச்சுருக்கீங்க, நீங்கள் தான் அமர வச்சீங்கன்னு சொன்னார். எங்கள் தலைவரை பார்த்து சொன்னார், அது நீங்கள் தான் அங்கே அமர வச்சிருக்கேன், நான் நன்றி கடன் பட்டவன்னா சொன்னார். அப்படி அப்போ அது ஒரு முதலமைச்சராக இருந்தவர் எங்கள் தலைவருடைய மணி விழாவில் கலந்துக்கிட்டு வெளிப்படையாக பெருந்தன்மையோடு ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்த நிகழ்வுலாம் இருந்தது. இப்போ அது மாதிரி தான் இன்றைக்கு வந்து எங்களுக்கு நாங்கள்லாம் வந்து வெறும் 2 இடங்கள் இருந்தாலும் போட்டியிட்ட இடங்களில் பெருசாக வெற்றி பெறல இருந்தால் கூட ஆட்சி அமைப்பதற்கு விடுதலை சிறுத்தைகளுடைய நிலைப்பாடு, அவங்களுடைய ஆதரவு இருந்தால் தான் தமிழ்நாடு அரசை வந்து நிறுவ முடியும் அப்படின்ற இடத்த நோக்கி இந்த மக்கள் வந்து வாய்ப்பளிச்சிருக்காங்க. யாருக்கும் வந்து அறுதி பெரும்பான்மை கொடுக்கல. இதில் பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, தேர்தலுக்கு முன்பே எங்கள் தலைவர் சொன்னார் தமிழ்நாட்டில் தொங்கு சட்டசபை உருவாகுனார். எந்த தலைவரும் சொல்லலை. அவருக்கு வந்து ஏன்னா உங்களுக்கு வந்து பல்ஸ் அவருக்கு தெரியும். அவரை வந்து ரொம்ப குறைச்சலாம் இங்கே யாரும் மதிப்பிட முடியாது. சாதி பார்த்து அவரை வந்து புறந்தள்ளுறவங்க இருக்கிறாங்க ஒரு பக்கம். அவருடைய பேச்சுக்கள், அவருடைய நடவடிக்கைகள் கொஞ்சம் நம்ம உற்று நோக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவர் பயங்கரமாக இருக்கும். அதில் ரொம்ப எல்லா விஷயத்துலையும் ஒரு கிளாரிட்டி இருக்கும். அப்படி தான் வந்து உங்களுக்கு தேர்தலுக்கு முன்னாடியே சொன்னார், இங்கே ஒரு தொங்கு சட்டசபை உருவாகும் அப்படின்னு சொன்னார். ரொம்ப வந்து கணிச்சவர் தான். இன்றைக்கி அது நடந்துச்சா இல்லையா பாருங்கள், நடந்திருக்கு. யாருக்குமே வந்து ஓரளவுக்கு வந்து ஒரு கணிசமான இடங்களை அதிமுக கொடுத்துருக்காங்க, ஒரு வலுவான எதிர்க்கட்சியாக திமுக உருவாக்கியிருக்காங்க. அங்கே வந்து ஒரு அப்சல்யூட் மெஜாரிட்டி தாவேக்கா கொடுத்தா கூட அது தமிழ்நாட்டுக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஒரு கடிவாளம் போட்டிருக்காங்க. இப்போ 108 கொடுத்தவங்க கூட ஒரு 10 சீட்டை தமிழ்நாட்டு மக்கள் கொடுக்கலையே. ஏன் அப்படின்னா 118 கொடுத்து நீ தனியாக ஆட்சி அமைச்சிட்டேன்னா நீ இண்டிவிஜுவலாக என்ன வேணாலும் பண்ணுவேன், உனக்கு தட்டி கேட்க முடியாது. அப்போ உனக்கு ஒரு கடிவாளம் தேவை அப்படின்னா தமிழ்நாட்டு மக்கள் 108ஓட நிப்பாட்டியிருக்காங்க. இப்போ வெளியிலேருந்து ஒரு 10 இடங்கள் வாங்கிக்க, அப்போ தான் வந்து உன்னை பிடிக்க முடியும், தட்டி கேட்க முடியும், உன்னை வழிகாட்ட முடியும், ஆலோசனை சொல்ல முடியும்.
அந்த இது வாய்ப்பை தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்துருக்காங்க. இதுதான் ஒரு பெட்டர் கால்குலேஷன் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு ஓகே இந்த சார். சூழ்நிலை. முந்தைய முதல்வர்கள் எல்லாமே தொல் திருமாவளவன் கிட்ட இணக்கமாக இருந்தாங்க. நீ தான் அடுத்த முதல்வர், நீ இல்லைன்னா நான் முதல்வர் இல்லை அப்படின்லாம் சொல்கிறத சொன்னீங்க. இது வரைக்கும் எந்த முதல்வராவது விடுதலை சிறுத்தைகள் கட்சி அலுவலகத்திற்கு வந்து தலைவர் அவர்களை சந்தித்தது உண்டா? இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அப்படிங்கிறப்ப பெருசாக மதிக்கக்கூடிய கட்சி டிவிகே கட்சின்னு வச்சுக்கலாமா? இல்லை, இந்த அப்ரோச் வந்து வரவேற்கத்தக்கது. என்னென்னா, பேரறிஞர் அண்ணா தான் முதல் முறையாக வெற்றி பெற்ற பிறகு எல்லா கட்சி தலைவர் சந்தித்து ஒரு வாழ்த்து பெற்றான்னு சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு இது பெருசாக இங்கே நிகழலை. முக்கியமாக திரு காமராஜர் அவர்களை போய் சந்தித்ததா ஒரு ரெக்கார்டு காமிச்சேன். இன்றைக்கி இது ஒரு புதிய முயற்சி. ஏன்னா நிறைய விமர்சனங்கள் வந்து மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் மீது நிறைய விமர்சனம். நானே நிறைய டிவி பட்டியலெல்லாம் பார்த்துருக்கோம், நான் பேசியிருக்கேன். சினிமாலேருந்து வர்றாரு, அவருக்கெல்லாம் என்ன தெரியும், நம்ம நிறைய விமர்சனம் வச்சுருக்கலாம். இன்னும் அவர்கிட்ட நிறையா வந்து டிமெரிட்லாம் இருக்கும். அப்போ நினச்சிங்களா சார் நம்மளும் அவங்களோட தான் ஜாயின் பண்ண போகிறோன்ட்டு? இல்லை, அதெல்லாம் எனக்கு தெரியல. இப்போ இன்றைக்கும் வந்து அவர்கிட்ட வந்து டிமெரிட் நிறையா இருக்கும். ஆனாலும் வந்து அவருக்கு அந்த பதட்டம் இருக்குது, பயம் இருக்குது. நம்ம வந்துட்டோம். ஏன்னா ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இது வரைக்கும் அவர் எம்எல்ஏவை கூட இல்லை இருந்து சட்டசபைகளை போயிட்டு, சட்டசபைன்னா என்னன்னே தெரியல, வெளியிலேருந்து பார்த்தா தான். அப்படின்ற இடத்துல ஃபஸ்ட்டு ஒரு வாய்ப்பை கொடுத்துட்டாங்க. அப்போ இதை தக்க வச்சுக்கணும்னு ஒரு எண்ணம் வரும், பயம் இருக்கும். அப்போ எல்லோருடைய ஆதரவு தேவை. மற்றவங்களுடைய எதிர்ப்பை வந்து குறைக்கிறது, ஸ்பிரிட்டை குறைக்கிறது. அப்போ மற்றவங்களுடைய எதிர்ப்பை குறைச்சிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு கம்ஃபர்ட்டான ஒரு ஜோனுக்குள்ளே வந்து அவர் இருப்பார். இதுக்காக தான் வந்து அவர் ஒரு திட்டமிட்டு எல்லா தலைவரும் பார்க்குறாரு. இது வரவேற்கத்தக்கது. அப்படி போய் பார்த்துருக்கு. அந்த அடிப்படையில் தான் வந்து எல்லாருமே பார்த்துட்டு வர்றாரு. பார்த்துட்டு எங்கள் அலுவலகத்துக்கு மட்டுமே அவர் ஸ்பெஷலாக வந்தால் நீங்கள் வந்து இந்த கேள்வி கேட்குறது வந்து சரியாக இருக்கும். ஆனால் எல்லா தலைவர்களையும் பார்க்கின்ற அந்த ஒரு தொடர்ச்சியாக தான் எங்கள் அலுவலகத்துக்கு வந்தார். அதை நாங்கள் வந்து வரவேற்கிறோம். குறிப்பாக இன்றைக்கி சட்டமன்றத்தில் ஃப்ளோர் டெஸ்ட் நடந்திருக்கு. யார் அதிக பெரும்பான்மை இருக்கா, கிட்டத்தட்ட நமக்கு 118 சீட்டு தேவை, ஆளுங்கட்சியாக ஆகணும் அப்படிங்கிறப்ப நிலைப்பாடை பார்க்குறோம். ஒவ்வொரு கட்சியுமே ஆதரவு தெரிவிச்சுக்கிட்டே இருக்காங்க. சட்டமன்ற குழு தலைவர், விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட சட்டமன்ற குழு தலைவர் திரு வன்னியரசு அவர்கள் கிட்டத்தட்ட பக்கமாக ஒரு 10 பக்கத்துக்கு மேலே ஆதரவு அப்படிங்கிற நிலைப்பாட்டை தவிர்த்து ஒரு 10 பக்கத்துக்கு ஒரு கோரிக்கையாகவோ ஒரு சட்டமன்ற நிகழ்வு மாதிரி நினச்சி அந்த பேச்செல்லாம் நம்ம பார்த்தா அதை எப்படி பார்க்குறீங்க? எப்போவுமே வந்து மக்களுடைய கோரிக்கை, நாட்டினுக்கான கோரிக்கையை வந்து எடுத்து வைக்கிறத விடுதலை சிறுத்தைகள் வந்து தான் மாற்று கருத்து இல்லை சார். ஆனால் அது அதற்கான நேரமா அது தெரியல. அவர் ஆனால் ஒரு கருத்து வலியுறுத்த வேண்டிய கருத்தை வலியுறுத்திட்டாரு. மெயினாக வலியுறுத்துறதுக்கு ஒரு 8வது பாயிண்ட்ல இந்த பண்டித் அவர்களை நியமிக்கிறது நம்பக்கூடாது அப்படின்னு சொல்றது ஸ்ட்ரெயிட்டாக நம்ம சொல்லிட்டோம்னா இவ்வளோ பாயிண்ட் இருக்காது. அப்படிங்கிறப்ப முதல்ல எல்லாத்தையும் ஆரம்பித்து வரிசையாக மதுக்கடை அது இதுன்னு சொல்லிட்டு 8வது பாயிண்டாக இதை சொல்லியும் சொல்லாமலும் சொல்லி அப்படிங்கிற மாதிரி. இல்லை, எனக்கு அந்த சட்டசபையுடைய நடவடிக்கையெல்லாம் எனக்கு தெரியாது. நான் சட்டசபைக்குள்ள போனதில்லை. அந்த சட்டசபைக்குள்ளே எந்த காலகட்டங்களில் எப்படி பேசணும், என்ன பேசணும், எந்த கோரிக்கை முன்வைக்கணும், 0 ஹவர்னுவாங்க, மானிய கோரிக்கைன்னுவாங்க, அதெல்லாம் நமக்கு வந்து அதுக்கான ஆதரவு பேசலான்னு பேரவைத் தலைவர் சொல்லியிருக்காரு. இருந்தாலும் பேரவைத் தலைவர் நிப்பாட்டு பக்கத்தில் இருக்கிற காங்கிரஸ் சட்டமன்ற தலைவர் இருக்காரு, அவரும் போதுன்றாங்க, இருந்தாலும் நான் வாசிக்காமல் விட மாட்டேன் அப்படிங்கிறப்ப அது எப்படி சார்? இல்லை, ஓட்டெடுப்பில் எப்படி பேசணும் அப்படின்றது தெரியல. ஒருவேளை அவர் இப்போ புதுசான அவர் புதுசு கட்சியின் கோரிக்கைகளை வந்து பேசணுன்ற அந்த ஆர்வத்தில் வந்து பேசியிருப்பார் ஒழிய அது ஒரு பெரிய சட்டத்திற்கு புறம்பான நடவடிக்கை நம்ம பார்க்கக்கூடாது. ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இது. ஏதோ கட்சியோட கோரிக்கை சொல்லணும்னு நினச்சி பேசுகிறாரு. கொள்கை சார்ந்து எங்களோட நிலைப்பாட்டை பேசுறதுக்காக பேசியிருக்கலாம். ஆனால் இது போய் வந்து ஒரு சட்டத்திற்கு புறமான ஒரு செயலாக நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகே சார். இப்போ இனி போக போக அவர் அதை மாற்றிக்கிடுவார். ஓகே சார். பர்சனல் செக்யூரிட்டி இந்த இவர் திரு பண்டித் அவர்களை நியமித்தது எந்த அளவுக்கு தவறு? அவர் ஒரு கட்சியோட ஒரு பொறுப்பில் இருக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப அவங்க நியமித்ததில் என்ன தவறு? எதற்காக ஒருத்தவங்க எதிர்கட்சியெல்லாம் கொந்தளிக்கணும்? பர்சனல் அட்வைஸராக நீங்கள் யாரும் வச்சுக்கலாம். ஆனால் கவர்மெண்ட் போஸ்டிங் கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு குவாலிஃபிகேஷன் எதிர்பார்க்குறோம். அவங்களோட ஐடியாலஜி என்னவாக இருக்குன்னு எதிர்பார்க்குறோம். இப்போ தமிழ்நாட்டில் உங்களுக்கு வந்து தமிழ்நாட்டுடைய ஐடியாலஜியே வேறு. இப்போ இதே வந்து ஒரு ஜோசியம் பார்க்குறவரை, ஒரு பண்டிட்டை நீங்கள் வட மாநிலங்களில் போட்டிருந்தா கொண்டாடி இருப்பாங்க, ஆகா ஓகன்னு புகழ்ந்து எழுதியிருப்பாங்க. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு அது தவறு, கூடாது அப்படின்ட்டு எல்லா கட்சி தலைவர்கள் மட்டும் இல்லை, பொதுமக்களே தவறுன்றாங்க. நீங்கள் பொதுமக்களே தவறுன்றாங்க.
தாவைக்கால இருக்கக்கூடிய ஒரு சிலர் கூட அது மாற்றப்பட வேண்டியதான்லாம் சொல்லியிருக்காங்க. சமூக ஊடகங்கள் நிறைய பேர் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. அது தவறு. ஏன்னா ஒரு முதலமைச்சர் அப்படின்றது மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் வந்து ஒரு தனிநபர் அல்ல. அவர் வந்து ஒரு மாண்புமிகு என்ற இடத்துல இருக்கிறாரு. மாண்பை மிகு முதலமைச்சர் அந்த இடத்துல இருக்கிறாரு. அப்போ அவர் வந்து தமிழ்நாட்டிற்கு தலைவர். இப்போ தமிழ்நாட்டில் அனைத்து தரப்பு மக்களுக்கும் அவர் தான் தலைவர். இப்போ அப்போ அவரை எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து மதசார்பற்ற ஒரு நபராக, எந்த சமூகத்துக்கும் ஆதரவு இல்லாமல் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக நிற்கக்கூடிய அந்த இடத்துல அவர் இருக்கும்போது அவருக்கு ஒரு அடையாளம் வந்துடக்கூடாது. ஒரு மதத்துக்கு ஆதரவானவர், ஒரு மூட நம்பிக்கைகளுக்கு ஒரு வலியுறுத்தக்கூடிய ஒருத்தர் வந்து செக்ரட்டரியாக போட்டிருக்காரு அப்படின்ற போது அது அவருடைய இமேஜை பாதிக்கும். இது உண்மையிலேயே எல்லோரும் வந்து அதை கண்டித்து பேசி அதன் மூலமாக இன்றைக்கி அதை வாபஸ் வாங்கியிருக்காரு அப்படின்னா இது நல்ல செயல். இது வந்து அவருடைய நன்மைக்காக. விஜய் வந்து எந்த இடையூறு இல்லாமல், அவர் மேலே எந்த குற்றச்சாட்டும் இல்லாமல், எந்த விதமான ஒரு தவறான ஒரு பிம்பம் கட்டமைக்காமல் இருக்கிறதுக்காக இது அந்த ஒரு தொலைநோக்கு பார்வையில் கொடுக்கப்பட்டதான். ஏன் அப்படின்னா, நீங்கள் தமிழ்நாடு வந்து இன்றைக்கி கல்வி, வேலைவாய்ப்பு, பொருளாதார கட்டமைப்பு இப்படிலாம் வந்து பிற மாநிலங்களுக்கு நம்ம வளர்ந்துருக்கோம் அப்படின்னா ஓரளவுக்கு மூட நம்பிக்கையிலேருந்து கொஞ்சம் மாறுபட்டுருக்கோம். கடவுள் நம்பிக்கை என்பது வேறு, அது வேறு. நிறைய அந்த பில்லி, சூனியம், ஜோசியம், இப்போ வட இந்திய மாநிலங்கள்லாம் போனீங்கன்னா ரொம்ப அதெல்லாம் நினச்சி கூட பார்க்க காட்டுமிராண்டித்தனமான மூட நம்பிக்கைகள் அங்கெல்லாம் இருக்குது. பக்கத்தில் இருக்க சீனாலாம் அப்படி இல்லை, எங்கேயோலாம் போயிட்டாங்க. உலகத்துக்கே ஒரு வழிகாட்டக்கூடிய இடத்துக்கு போயிட்டாங்க. உலகத்தில் எந்த நாடுகளிலும் இல்லாத மூட பழக்க வழக்கங்கள் தான் இங்கே தான் மதத்தின் அடிப்படையில் தான் இருக்குது. மூட பழக்க வழக்கங்கள் மதத்தின் அடிப்படையில் இருக்குது. அப்போ இந்த நாட்டை ஆளக்கூடிய முதலமைச்சர் அதற்கு வந்து ஆட்படக்கூடாது. மதத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய மூட நம்பிக்கைகள் வந்து போதிக்கக்கூடிய ஒருவரை தனக்கு ஆலோசகராக வச்சுருக்கக்கூடாது. ஜோசியம் அப்படின்றது வந்து சும்மா ஒரு மன திருப்தியாங்க. அது வந்து 100 விழுக்காடு வந்து அதில் வந்து உண்மை கிடையாது. அது வந்து நீங்கள் அப்படியே பின்னோக்கி பாருங்கள், ஒரு 200, 300, 500 ஆண்டுகளுக்கு முன்னாடி போய் பாருங்கள், எல்லாம் ஜோசியமாக பார்த்துட்டு இருந்தோம். இது ஒரு இயங்கியல். மனுஷனை இயக்கிறதே வந்து பஞ்சபூதங்கள் தான். நீர்நிலை, காற்று, ஆகாயம், நிலம், இதுதான் மனுஷன் வந்து இயக்கிட்டு இருக்கு. அப்போ இது நோக்கி அறிவியலாக நம்ம வந்து சிந்திக்கும் போது தான் அந்த சமூகம் வந்து ஒரு மேம்பட்ட சமூகமாக இருக்கும். ஓகே, இந்த மாதிரி பிரச்சனைகள் இன்னும் தொடர போகுது, இப்படி தான் இருக்க போகுது. இதே மாதிரி குரல் கொடுக்கறதுலையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கண்டிப்பாக குரல் கொடுக்க தான் போகுது பிரச்சனைகள் அப்படின்னு இந்த ஆதரவில் உறுதியாக இருக்கீங்களா? இனிமேலும் இருப்பீங்களா? இல்லை, அவரே தான் மாண்புமிகு முதலமைச்சர் சட்டசபையில் அறிவிச்சிருக்காரே, நாங்கள் வந்து மதசார்பற்ற ஒரு அரசாக தான் இது இயங்கும். இல்லை சார், இதே மாதிரி பிரச்சனைகள் நிறைய வரப்போ வரலாங்க. சின்ன சின்ன எரர் இல்லாமல் இருக்காது. அது வந்து சின்ன சின்ன எரர் தானே. இது பெரிய பிரச்சனைகள் வரும்போது புதுசாக வந்திருக்காங்க. ஒரு விஷயத்தை வந்து எப்படி கையாள அப்படின்றதுல அனுபவம் இருக்காது. இப்போ தவறு நடக்கும்போது சுட்டி காட்டுறோம், அதுக்கான தீர்வு கிடைக்கும். 2 விஷயம் நடந்திருக்கு. இப்போ வந்து தமிழ் தாய் வாழ்த்து 3வது பாடப்பட்டதுக்கு கடும் கண்டனம் இருந்துச்சு. இப்போ தாவேக்கா தரப்புல இருந்து அவர் ஆதரவு அறிக்கை கொடுத்தாரு. என்னன்னா, இனி வரும் காலங்களில் தமிழ் தாய் வாழ்த்து தான் முன்னுரிமை கொடுக்க முடியும். அப்போ ஒரு எரரை வந்து சரி கட்டுறாங்க. சின்ன சின்ன விஷயம் சார், அதுதான் சரி கட்டுறாங்க. பெரிய பெரிய லெவலில் அதுதான் இருங்க. இப்போ அதே மாதிரி இது ஒரு எரர். இது வந்து ஒரு தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்க வந்து ரொம்ப ஒரு க்ளோஸான ஒரு நட்பு தான் அந்த பண்டிட்டுக்கும் விஜய் அவர்களும். பண்டிட்டு கட்சியோட செய்தி தொடர்பாக இருக்காரு. இதில் போடலாம் அப்படின்னு தெரிஞ்சு போட்ட பிறகு இன்றைக்கு ஒரு எதிர்ப்பு வந்த பிறகு அவர் மாற்றிடுறாரு. இப்போ ஒரு தவறு நடக்குது, தவறை சுட்டி காட்டிய பிறகு மாற்றுறாங்கல்ல, இந்த இது வந்து இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் ஒரு கொள்கை சார்ந்து, கோட்பாடு சார்ந்து ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து மக்களால் இது ஏற்றுக்கொள்ளக்கூடியதுக்கு அல்ல, இது தமிழ்நாட்டிற்கு உகந்ததல்ல, சமூக நீதி கோட்பாட்டிற்கு எதிரானது அப்படின்ற ஒரு இது வரும்போது அன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலுக்கு தகுந்தவர் தான் எல்லோருமே முடிவெடுப்பாங்க. இப்போ இருக்கிற முதல்வர் அப்போ நம்ம ஒரு கோரிக்கையை சொன்னால் அதை கேட்டு திரும்ப அதை ஆராய்ந்து ஒரு நல்ல முடிவு எடுக்கிறாருன்னு வச்சுக்கலாமா? அந்த நம்பிக்கை இருக்குது. இப்போ அவர் வந்து ஏன் சார் இதுக்கு முன்னாடி வேங்கவேல் பிரச்சனையில் இல்லை, இப்போ நம்ம சொன்னா தமிழ்நாட்டில் பல கூட்டணிகளோட ஆட்சி அமைச்சிருக்கீங்க. அப்படிங்கிறப்ப அந்த டைமில் ஏன் இல்லை வேங்கவேல் பிரச்சனை? குரல் கொடுத்தீங்க, ஆனால் முடிவு வரல. இளம் பிரச்சனையிலையும் குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க கிட்டத்தட்ட எத்தனை ஆண்டு காலம். அப்படிங்கிறப்ப இப்போ சின்ன விஷயம் தான் ஸ்டார்ட் ஆகிடணும், ஒரு 1 வீக் கூட ஆகலை. அப்படி ஒரு சின்ன விஷயத்தை மாற்றாருன்னா ஒரு மாற்றத்துக்கான தலைவர் டிவிக்கு அப்படின்னு வச்சுக்கலாமான்னு கேட்குறேன். இப்போ மாற்றத்துக்கான கட்சின்னு சொல்லி தான் வந்திருக்காங்க. பார்ப்போம், வாய்ப்பு கொடுத்துருக்கோம், ஒரு நம்பிக்கை வைப்போமே. வந்து அவர் இப்போ சட்டசபையில் பேசும்போது சொல்கிறாரு, நான் மதசார்பற்ற ஒரு அரசை தான் வழிநடத்துவேன்றாரு, நிறையா சொல்லியிருக்காரு.
ஆனால் வாக்குறுதிகளை வந்து நிறைவேற்ற அளவுக்கு அவர் எக்கனாமிக்கல் சோர்ஸை வந்து அவர் உருவாக்குவாரான்றதான் இங்கே நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஒரு பெரிய சேலஞ்சு. நிறையா வந்து வாக்குறுதி கொடுத்துட்டாரு, அது நிறைய இப்போ இன்றைக்கி பொருளாதார வல்லுநர்கள்லாம் சொல்கிறாங்க அந்தளவுக்கு இவங்களுக்கு வந்து ஒரு சோர்ஸ் இருக்குமான்னு தெரியல, எங்கேருந்து ஒரு நிதியை உருவாக்குவாங்க, என்ன செய்ய போகிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் ஒரு கமெண்ட்ஸ் வந்து வருது. அது போக போக தான் தெரியும் அவங்க அதை எப்படி பேலன்ஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு தான் தெரியும். நீங்கள் கேட்ட அந்த வேங்கவையெல்லாம் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி தீவிரமான ஒரு போராட்ட காலத்தில் நிற்கணும். நாங்கள் எந்த இடத்துலையுமே யாருக்காக கட்சி தொடங்கினோமோ, யாருக்காக இன்றைக்கு போராடி வருகின்றோமோ அந்த நிலைப்பாட்டிலேருந்து நாங்கள் பின்வாங்கலை. எங்களுக்கு அரசியல் களத்தில் தோல்வி வரலாம், வெற்றிகள் வரலாம், ஆனால் தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் தீர்மானிக்கக்கூடிய இடத்துல நாங்கள் தான் இருக்கிறோம். புரியுதுங்களா உங்களுக்கு? நாங்கள் எங்கேயாவது வந்து வன்கொடுமை நடக்கிற இடத்துல பின்வாங்கணும் அப்படின்றது சரித்திரமே கிடையாது. பின்வாங்கலை சார், ஆனால் முடிவு எட்டலை. பின்வாங்கலை, போராட்டம் பண்ணலைங்கிறது நம்ம விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் குற்றம் நம்ம இல்லை, யாருமே சொல்ல முடியாது. அப்படிங்கிறப்ப அதுக்கான தீர்வு இல்லை. அப்படிங்கிறப்ப அதை நம்ம இந்த 5 வருடங்களில் எதிர்பார்க்கலான்ற. இப்போ இது கொஞ்சம் விரிவாக எனக்கு பதில் சொல்ல விடுங்க. வேங்கை வயலுக்கு அந்த கொடூரத்திற்கு எதிராக ஒரு முடிவு வரல அப்படின்றது எல்லோருக்குமே ஒரு மனவழி தான். ஆனால் வேங்கை வயல் மட்டும்தான் ஒரு சாதிய வன்கொடுமையாக இங்கே நிகழ்ந்ததா? இல்லை. தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட பல நூறு ஆண்டுகளாக இங்கே சாதிய வன்கொடுமை நடந்துக்கிட்டு தான் இருக்குது. உலகத்திலேயே அதிகமான படுகொலைகள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நாடு இந்தியா. இதன் அடிப்படையில் சாதி அடிப்படையில் மதத்தின் அடிப்படையில் பெண்கள் வந்து படுகொலை செய்யப்படுவதும், பாலியல் வல்லுறவுக்கு ஆளாக்கப்படுவதும், சக மனிதன் படுகொலை செய்யப்படுவதும், சொத்துக்கள் சூறையாடப்படுவதும், இது உலகத்திலேயே அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு நாடு இந்தியா தான். இது எதனால் அடிக்கிறா? சாதி அடிப்படையில், மத அடிப்படையில் இன்றைக்கு வரை நடந்துகிட்டே இருக்குது. சட்டங்கள் இருக்கா இல்லையா? ஏராளமான சட்டங்கள் இருக்குது. ஒடுக்குமுறைக்கு எதிராக சட்டம், கொலை செஞ்சால் சட்டம் தண்டிக்கிறதுக்கு சட்டம் இருக்குது, பாலியல் வல்லுறவு செஞ்சால் தண்டிக்கிறதுக்கு சட்டம் இருக்குது. எந்த தப்பு செஞ்சாலும் அந்த தவறுக்கு தண்டனை கொடுக்கக்கூடிய சட்டம் இருக்குது. ஆனால் அது வந்து குற்றங்கள் குறையுதா? சாதி குடும்பம் குறையுதா? மத பிரச்சனை குறையுதா? திருடுனா சட்டம் தண்டனை உண்டு, ஆனால் திருட்டு குறையுதா? இல்லை. அப்போ இங்கே என்ன கட்டமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, ஒவ்வொரு தனித்தனி மனிதனும் தனித்தனி சாதியாகவே வாழ்ந்துட்டு இருக்காங்க. தனித்தனி கிராமம், தனித்தனி ஊர், தனித்தனி சுடுகாடு. ஒரு கிராமத்துக்குள்ளே போயிட்டீங்கன்னா ஒரு 10 சாதி இருக்காங்கன்னா 10 சாதி தனித்தனி தெருவு தான். எல்லா சாதியும் ஒரு இடத்துல இல்லை, அது நகர்ப்புறங்களில் தான் இருக்கும். நகர்ப்புறங்கள் இருக்கலாம், அதாவது ஒரு கிராமத்துலேருந்து ஊரோட எக்ஸ்டென்ஷன் ஏரியாவில் வேணால் கலந்துருக்கலாம். ஆனால் கிராம கட்டமைப்புகள் நீங்கள் போயிட்டீங்கன்னா ஒரு தெருனா அந்த சாதிக்காரங்க மட்டும் தான் இருப்பாங்க, இன்னொருத்தரும் வேற ஒரு சாதிக்காரங்க இருப்பாங்க. இப்போ இந்த மனுஷங்க வந்து சாதி அடிப்படையில் தனித்தனி வாழ்க்கை முறையோடு வாழ்விடங்கள் வாழும்போது இதுக்கு தீர்வு எட்டுவது மிகப்பெரிய கஷ்டம். இது அதோட தொடர்ச்சியாக தான் பார்க்கணும். வேங்கவையில் வந்து அதோட தொடர்ச்சியாக தான் பார்க்கணும். இப்போ ஏராளமான படுகொலைகள் நடந்திருக்கு. அந்த கொலை குற்றவாளிகள் கைது செய்யப்படாமல் தப்பிச்சிருக்காங்க. ரேப்பு நடந்திருக்கு, தப்பிச்சிருக்காங்க. இப்படி ஏராளமாக திருட்டு நடந்திருக்கு, தப்பிச்சிருக்காங்க. இது எல்லாமே காலங்காலமாக நடந்துகிட்டு இருக்கு தான். எங்கே வந்து இதுக்கு ஒரு தீர்வு அப்படின்னா, ஒரு சாதியற்ற ஒரு மனநிலையை உருவாக்குவதற்கு எல்லோரும் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தின் ஊடாக ஒரு ரெவல்யூஷன் வந்தால் தான், ஒரு பெரிய ஒரு புரட்சி வந்தால் தான் அதுக்கு வந்து ஒரு தீர்வு கட்ட முடியும். சாதாரண இங்கே நடைமுறையில் இருக்கக்கூடிய சட்டங்களை வச்சு முழுசாக வந்து தீர்க்க முடியாது. இப்போ விஜய் வந்துட்டார், ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறேனாரு. இப்போ இந்த கேள்வி நீங்கள் வேங்கவேலுடைய உண்மையான குற்றவாளிகளை அந்த அரசாங்கமே கண்டுபிடிக்கட்டுமே, கண்டுபிடிச்சி வெளியிடட்டுமே. நம்புறீங்க? கண்டிப்பாக இல்லை, செய்யட்டும். கோரிக்கை வைக்கிறோம். ஓகே சார். நீங்கள் திமுக அரசு குறை சொல்லி தான் நீங்கள் ஆட்சிக்கு வந்தீங்க, மாற்றத்தை கொடுக்க போகிற நீங்கள். வேங்கவேலில் உண்மையான குற்றவாளிகள் யாருன்னு கண்டுபிடிக்க முடியலன்னா நீங்கள் கண்டுபிடிங்க. இறுதியாக சார், இப்போ ஓகே ரெடி. இறுதியாக சார், இப்போ தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைச்சுக்கிட்டு இருக்கு. கண்டிப்பாக இந்த ஆட்சிக்கு உறுதுணையாக இருக்குமா விடுதலை சிறுத்தைகள் கட்சி? அதாவது வந்து எங்கள் தலைவர் சொல்லியிருக்காரு, எங்கள் கட்சியோட நிலைப்பாட்டை வந்து நாங்கள் சொல்லியிருக்கோம். தேவையில்லாமல் நம்ம வந்து இடையூறு செய்ய மாட்டோம். அது எங்களுக்கு பழக்கம் கிடையாது. திமுகவோடு நாங்கள் 5 ஆண்டு காலத்தில் இருக்கும்போது கூட எங்களுக்கு நிறைய மனக்கசப்பு இருந்தது. ஆனால் அந்த ஆட்சியை நாங்கள் எங்கேயாவது வந்து குடைச்சல் கொடுத்தோமா? கிடையாது. அதுபோல் தான் இவங்க. இன்னும் சொல்லப்போனால் இவங்களுக்கு அனுபவம் இல்லாதவங்ககிட்ட போய் நம்ம நேரடியாக அவங்கள போய் நெருக்கடி கொடுக்குறது வந்து அவ்வளோ சரியாக இருக்காது. ஒரு 4, 5, 6 மாத காலம் வந்து
ஹனிமூன் பீரியட்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி வந்து ஒரு 6 மாத காலம் வந்து இவங்க எப்படி நடத்துகிறாங்கன்னு பார்ப்போம். பார்த்துக்கிட்டு நல்லா இருந்தால் தட்டி கொடுப்போம், இல்லை இது வெட்டி எறிவோம். நல்லா இல்லைன்னா வந்து ஏன் வெட்டி எறிய போகிறான். எங்கள் தலைவர் வந்து அறிவுரை சொல்லக்கூடிய இடத்துல, வழிகாட்டக்கூடிய இடத்துல இருக்கிறாரு. எங்கள் தலைவர் வந்து வழிகாட்டக்கூடிய இடத்துல இருக்கிறாரு. கண்டிப்பாக நல்லது ஒரு வழிகாட்டுதலை இந்த அரசாங்கத்துக்கு கொடுப்பாரு. அப்படி இல்லை அப்படின்னா அது கட்சி நிலைப்பாடு வந்து அது காலம் கடந்து தான் பதில் சொல்லும். மீண்டும் சந்திக்கலாம் சார். நன்றி. நன்றி. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. JNN Institute of Engineering Chennai. Join CSE AINML, Cybersecurity, MBA and more. TNEA Counseling Code 1126. ஹைஷரி கே கணேஷ் வழங்கும் விக்னேஷ் ராஜா இயக்கத்தில் தனுஷ் நடிக்கும் கர வெற்றி நடை போடுகிறது.